Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவனாக காண வேண்டும். கனி இல்லாமல் கனி கொடுக்காமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு மரமானது அது நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கால்வாய் இருக்கிற இடத்துல அதனுடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக போகும் பொழுது கண்டிப்பாக அந்த மரமானது வலிமை கொண்ட ஒரு மரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாக காண முடியும். அதே போலதான் பிரியமான தேவச்சனமே, நாம கூட நம் வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் வலிமையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கை தேவ வார்த்தை என்கிற அந்த தண்ணீரில் எப்படி அந்த வேர்கள் நாட்டப்பட்டு இருக்கிறதோ அது போல நாம கூட தேவ வார்த்தை என்கிற அந்த வார்த்தையில நம்மளோட அந்த வேறு ரொம்ப டீப்பாக போகும்போது, ரொம்ப ஆழமாக போகும்போது கண்டிப்பாக நம் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப வலிமையா இருக்கும். ஒருபோதும் செதறாது. எப்பேற்பட்ட சாத்தான் சோதனை கொண்டு வந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நேரிட்டாலும் கண்டிப்பாக வலிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேவ வார்த்தையில வாஞ்சி உள்ளவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை தேவ வார்த்தையில அது வேர் கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நல்ல அருமையான ஒரு கனி கொடுக்க முடியும். பிரியமான தேவச்சனமே, மரமானது பாருங்க, உஷ்ணமென்று மழையின்றி ஒரு வெயில் என்று எப்பேற்பட்ட புயல் என்று எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் அது ரொம்ப ஸ்டெடியாக நிற்பதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதற்கு எந்த பயமே இல்லை. காரணம், அது நல்லா தண்ணீர் அண்டையில் நல்லா நாட்டப்பட்டு இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம தேவ வார்த்தையில நாம நாட்டப்பட்டு இருக்கணும். அதாவது நம்ம வேர் கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நல்ல வலிமையுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நல்ல கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ முடியும். பிரியமான தேவச்சனமே, அப்பேற்பட்ட தேவ வார்த்தையில நம்முடைய வாழ்க்கை வேர் கொண்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.